அப்படி பாரதி ராஜாவுடைய படத்தை வந்து பார்த்து தமிழ் சினிமாவுக்கு ஏறி பயணித்து வந்து இங்கே வந்து எங்கெங்கேயோ வந்து சேர்ந்து முயற்சி பண்ணி அடிபட்டு மிதிபட்டு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த இயக்குநர்கள் தான் பாரதி ராஜாக்கு அப்புறம் வந்த பல இயக்குநர்கள். பாரதி ராஜாவுடைய தாக்கம், இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க, அது இல்லாமல் இருக்கவே முடியாது. ஒரு மிஸ்கின் ஆகட்டும், ஒரு லிங்குசாமி ஆகட்டும், ஒரு பாலாவாகட்டும், இன்னும் என்ன யாரா இருந்தாலும் சரி, அந்த பாரதி ராஜாவுடைய தாக்கம் வந்து அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அப்படி ஒரு படைப்பாளி. நீங்க பாருங்களேன், இப்ப நீங்க பாரதி ராஜா எப்படின்னா தமிழ் சினிமாவில் வந்து எந்த அளவுக்கு பாரதி ராஜாவை கொண்டாடினாங்க அப்படின்னா, பாரதி ராஜா வந்து தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து தலைவராக இருந்தார், இயக்குனர் சங்கத்தில் வந்து தலைவராக இருந்தார், பல உயரிய பதவிகள் கிடைச்சிருக்கு, பல விருதுகள் கிடைச்சிருக்கு. இதையெல்லாம் விட பெரிய விருது என்ன தெரியுமா பாரதி ராஜாக்கு? அமீர்லேருந்து, மிஸ்கின்லேருந்து, நம்ம லிங்குசாமியிலேருந்து, இளம் இயக்குநர்கள் கௌதம் வாசுதேவன் மேனன்லேருந்து பல இளம் இயக்குநர்கள் என்ன அப்படின்னா பாரதி ராஜாவை அப்பான்னு கூப்பிட்றாங்க.